சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம். Lord, we exalt your name. We glorify thy name, Lord. You are great. You are worthy to be praised. Lord Jesus, we come before your presence with a thanksgiving. Lord, we come before your presence. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களோடு பேசுவீராக. Lord, speak with us. கேளுங்க ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை 30, 60, 100 பலன் தரும்படிக்கு எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி. ரேபா ஷியாரா ரேஷாந்தா லபாஷே பிராசே ஃபேலே ஷியாகா து ரபாஷே லேரடோஷ் ரபாஷே கே து ரஹந்தலையா எல் பரூஸ் கமாந்தராஷே மெனூனா ஹங்தலீஷ் கபேரோடாஷ். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. நீர் பெரியவர், பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். புதிதாய் வந்திருக்கிறவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் ப்ரேயர், இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அன்றைய நாளுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் அந்த நாளை சந்திக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். காட் பிளஸ் யூ. இப்பொழுதும் கூட நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெரேமியா சாப்டர் 1 verse 5. நாம் சேர்ந்து படிப்போமா? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். ஹல்லேலூயா. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இன்னொரு முறை படிப்போம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது தேவன் எத்தனை அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்கிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். ஹல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? உங்கள் நண்பர்கள் சொல்ல முடியுமா? உங்கள் தாய் சொல்ல முடியுமா? உங்கள் அம்மா அப்பா, என்னுடைய அம்மா அப்பா சொல்ல முடியாது. எங்களுக்கு திருமணம் ஆகுவதற்கு முன்பாக உன்னை தெரியும்னு சொல்லவே முடியாது. திருமணமாகி 10 மாதம் கழித்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லலாம். ஆனால் கருவில் இருக்க குழந்தையுடைய கண் எப்படி இருக்கிறது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தாயின் கருவிலை உருவாகும் முன்னே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உன்னை அறிந்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவன் பாருங்க. யோவான் ஸ்நானகனுக்கு இந்த பூமியிலே வருவதற்கு முன்பாக தேவதூதன் யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் சொல்லுகிறார், உனக்கு இப்படி ஒரு குமாரன் பெறுவார் என தகப்பனிடத்தில் சொல்லுகிறார். அவருடைய தகப்பன் வயது சென்றவர். அவருடைய தகப்பன் மிகவும் வயதானவர். ஆனாலும் உனக்கு இப்படி ஒரு குமாரன் பெறுவார் என்று சொல்லும் பொழுது ஆச்சரியப்படுகிறார். யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பாகவே எலிசபெத் அவர்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். எலிசபெத் தம்பதியாருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். தேவ ஜனமே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு முன்பாக, தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். I have called you by name.
இந்த காலை நேரத்தில் நீங்கள் சில பேர் மிகவும் மனமுடைந்து வேதனையோடு வந்திருக்கலாம், அல்லது பலவிதமான குழப்பத்தோடு வந்திருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி நடக்கும் கர்த்தருக்கு தெரியாதா? ஏன் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு? ஏன் என்னை கர்த்தர் மறந்துட்டாரு? ஏன் என்னை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை? நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை அறிந்ததினால தான் உங்களை தம்முடைய கரத்தில் ஏந்தி அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அநேக ஜனம், அநேக பேர் சொல்வாங்க, எனக்கு என்ன கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு நாள் ஐசியூ வார்டில் போய் பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூ வார்டில் போய் பாருங்கள், ஒரு ½ உள்ளே போய் பாருங்கள், எத்தனை பேர் ஆக்சிடெண்ட்டில் மரித்து போய், எத்தனை பேர் ஆக்சிடெண்ட்டில் குற்றுயிரும் குலையுயிருமாக பயங்கரமான சிச்சுவேஷனில் இருப்பாங்க. சிலருக்கு கை காலில் இழந்து போயிருப்பாங்க, சிலருக்கு ரத்தம் போய்கொண்டிருக்கு, பயங்கரமான பிரச்சனையில் இருப்பாங்க. சிலருக்கு ஆக்சிஜன் பத்தாது, வெண்டிலேட்டரில் வச்சுருப்பாங்க, ஐசியூவில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன் ஒவ்வொரு நாளுக்கும், நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் மாத்திரம் எத்தனையோ லட்சங்களை கொடுத்து நம்ம வாங்கணும். கொரோனா டைமில், அந்த COVID-19 டைமில் எத்தனை பேர் இந்த ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போனாங்க. இன்றைக்கி நாம் ஃப்ரீயாக இந்த ஆக்சிஜனை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு மீன் தண்ணீரில் இருந்தால் தான் அந்த மீனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், அதே போல தான் நம்மளுடைய சரீரம் கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக இருந்தால் தான் நம்முடைய லங்ஸ் ஆக்சிஜனை எடுக்கும். அல்லது நம்ம லங்ஸில் இருக்க அந்த ஏர்வியோலைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒவ்வொரு ஏர் சாக்ஸ் எதுவுமே ஏரை உள்ளே எடுத்துக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறார். நம்மை அறிந்திருப்பதினால தான் நம்மை ஒரு சேதமும் அணுகாமல் பாதுகாத்திருக்கிறார். இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் விபத்தில் மரித்திருக்க வேண்டும், எத்தனையோ பேர் என்றைக்கோ மரித்திருக்கணும். ஆனால் கர்த்தர் நம்மை அவர் தெரிந்து கொண்டதினாலே நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து வருகிறார். ஹல்லேலூயா! நாம் எப்படி சொல்ல முடியும் கர்த்தரை மறந்து விட்டார் என்று சொல்லி? கர்த்தர் நம்மை மறந்தால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் நம்மை மறந்து விட்டால் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. தெய்வ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். ஐ ஹவ் நோ யூ. நான் உன்னை உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறேன். நான் உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ரெபெக்காளிடத்திலே கர்த்தர் ஒரு தூதன் சொல்லுகிற பொழுது, உனக்கு 2 குமாரர்கள் பிறப்பார்கள், ஒன்று ஏசா, ஒன்று யாக்கோபு. சிறியவன் இளையவன் மூத்தவனுக்கு அவன் தலைவனாயிருப்பான். தேவ ஜனமே, உங்களுடைய தாயிற்கு தெரியாததை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த பூமியிலே தாய்மார்கள் 100 வயது வாழ்ந்து அவள் கடந்து போகும் பொழுது கூட கர்த்தர் நம்மை கைவிடாது அவர் நடத்துகிறார். ஏன் தெரியுமா? அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை அறிந்திருக்கிறார், அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். தாயிலும் அதிகமான அன்பு கொண்டவர் அவர். இந்த உலகத்திலே தாய்மையை விட பெரிய அன்பு இல்லை. ஆனால் அந்த அன்பை பார்க்கிலும் ஒரு பெரிய அன்பு இருக்கும் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் நம்முடைய தேவனின் அன்பு, அதுதான் நம்முடைய கர்த்தரின் அன்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe? விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம். எஸ் பிரதர், அது உண்மை. ஏனென்றால் தாயை விட ஒருவர் நம்மை அதிகமாக இந்த உலகத்தில் நேசிக்க முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா! நாம் படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் நாம் எங்கு சென்றாலும் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! Am I right? உண்மையாக தானே சொல்கிறேன். நம்ம என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய தாய் நேசித்ததை விட என் தாய் இந்த பூமியிலே வாழ்ந்து என்னை பராமரித்தது பிறகு நான் புரிந்து கொண்டேன், என் தாயிலும் அதிகமாய் நேசிக்கிற ஒருவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு 90 வயதானாலும் சரி, அவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அம்மா எத்தனை வயதானாலும் ஃபஸ்ட்டு கேட்குறது, சாப்பிட்டியாப்பா, எப்படி இருக்க,
அவங்களே முடியாமல் படுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கேட்குறது சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. தேவச்சனமே, ஒரு தாயை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய தெய்வன் தான் நம்முடைய தேவன். ஏனென்றால் நம்முடைய தாய், உங்களுடைய தாய் அவர்கள் கற்பம் தரித்து இந்த உலகத்தில் கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு முன்பாக, இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக நம்மை அறிந்திருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன். உருவாகும் முன்னே அறிந்திருக்கிறார். தெய்வ ஜனமே, நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை மறப்பதில்லை, நம்மை மறக்கவில்லை, நாம் தான் மறந்து போகிறோம். என்னுடைய தாய் 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது, அவர்கள் இன்னும் ½ an hour இறந்து போக போகிறாங்க. அது எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ தேட். பேசிகிட்டு இருக்காங்க. என் கையை பிடித்துட்டு முதலாவது கேட்டது சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. அதை கேட்டு சில நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்க. பாருங்க, ஒரு தாய் தன்னுடைய மரண படுக்கையில் கூட அவங்க கேட்குற முதல் கேள்வி எப்படி இருக்கு, சாப்பிட்டியா? தேவ ஜனமே, தாயிலும் அதிகமாய் நேசிக்கிற ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் அவர் அதிகமாய் நேசிப்பதினால தான் சிலுவையிலே வந்து மரித்தார். அவர் தெய்வமாய் இருந்தும், அவர் கர்த்தராய் இருந்தும், அவர் நம்ம இந்த பூமியிலே வருவதற்கு காரணம், He loves you, He loves me. அவர் நீங்கள் படுகுழியிலே இருப்பதை பார்த்துவிட்டு அவர் முகத்தை திருப்பி கொண்டு போகிறவர் அல்ல. ஒருவன் குற்றுயிரும் குலையுயிருமாய் இருப்பதை பார்த்து அவர் திருப்பி கொண்டு போகிறவர் அல்ல. பிகாஸ் அவர் தாயை விட மேலானவர். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லியிருக்கிறார். If a mother forsakes his child, I will never forsake. I will not forsake you. நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் தன் பாலகனை மறப்பது கஷ்டம். பால் கொடுக்கிற ஒரு குழந்தையை ஒரு தாய் மறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எத்தனை வயதானாலும் பரவாயில்ல, முதலாவது உங்களை தெரிந்தவர் கர்த்தர். அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, ஒரு குழந்தை கற்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு 9 மாதம் எடுக்கிறது. சில குழந்தை 10 மாதம் ஆகிறது. நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி என்று சொல்கிறார். அப்படியானால் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நீ பிறக்கும் பொழுதே உங்களுடைய அந்த குழந்தையினுடைய பாவத்தை மன்னித்து அந்த குழந்தையை பரிசுத்தமாக்கி இயேசு கிறிஸ்துவோடு சேர்த்துக் கொள்வதற்கு கர்த்தர் ஒரு வழி ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லி. பிறந்த குழந்தைக்குள்ளும் இரத்தத்திலே, அந்த இரத்தம் யாருடைய இரத்தம்? தகப்பன் தாயுடைய இரத்தம். அவர்களுக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுவாபங்கள் குழந்தைக்குள்ளே இருக்கிறது. ஆனால் பாருங்க, முதலாவது கர்த்தர் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அறிந்திருக்கிறார். இரண்டாவது, தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். God has a plan. God has a redemption plan. கர்த்தர் நம்மை மீட்டெடுப்பதற்காக ஒரு வழி ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அந்த வழிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழி ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படிக்கு, நித்திய ஜீவனில் பிரவேசிக்கும்படிக்கு நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விலையேற பெற்ற இரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறது. கோழியின் இரத்தமோ, ஒரு ஆடின் இரத்தமோ, ஒரு மிருகத்தின் இரத்தமோ நம்மை பரிசுத்தம் செய்ய முடியாது. நம்முடைய தாய் இந்த பூமியில் நம்ம பாதுகாப்பாக நல்ல சாப்பாடு கொடுத்து பராமரிக்கலாம். ஆனால் இந்த உலகத்திற்கு பிறகு அடுத்த ஒரு உலகத்திற்கு போகும் பொழுது, அந்த இட்டர்னிட்டிக்கு போகும் பொழுது நம்மை அவர் பாதுகாக்கிற தேவன் இருப்பார் என்று சொன்னால் அவர் தான் நம்முடைய கர்த்தர். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறார். நமக்காக சிலுவையிலே வந்து மரித்த தேவன்.
வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவோ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்காகவோ கர்த்தர் வந்து மரிக்கவில்லை. முழு உலகத்தின் ஜனத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். அவர் தெய்வ ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு அவர் எந்த பாவமும் செய்யல. அவர் செய்ததெல்லாம் நம்மை நேசித்தார். பிதாவானவர் நம்மை முன்குறித்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு வரப்போகிற சந்ததியும் அவர் தமக்கென்று தெரிந்தெடுத்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை மாத்திரமில்ல, என்னுடைய சந்ததியும் எனக்கு வரப்போகிற சந்ததி 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 எல்லாரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து அவருக்குள்ளாக வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இந்த வேலை இல்லை, எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறார். God has a great plan in your life. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபெல்லாம் வீணாக போகுது நினைக்கிறீங்களா? நோ, your prayers are God is listening to your prayers. God is waiting for a right time to answer your prayers. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. என் ஜெபம் கேட்கப்படலை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் என்னை மறந்துட்டாரா? பிரதர் எனக்காக ஜெபிங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க, ப்ராஃபட் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்கட்டும். உங்கள் இருதயம் கர்த்தரை நேசிக்கட்டும். ஏதோ கர்த்தர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறது கிடையாது. அல்லது ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டில் போய் நம்ம ஆர்டர் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணி அதை நாம் செக் அவுட் பண்ணுற மாதிரி கிடையாது. God wants to have a relationship with you. கர்த்தர் உங்களோடு ஒரு ஐக்கியத்தை கொள்ள விரும்புகிறார். God wants to speak with you. அவர் உங்களோடு என்னோடும் அவர் தினந்தோறும் பேச விரும்புகிறார். Thank you Jesus. கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த நான் தாயின் கற்பத்தில் உருவாக முன்னே அறிந்திருக்கிறேன் அல்லவா, நான் இதற்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தேன், எதற்காக என்னை அனுப்பினீர், எதற்காக என் தாயின் வயிற்றில் நான் பிறந்தேன் வந்து எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் அவர் உங்களுடைய சித்தத்தை உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கணும், இப்படியே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கணும் கர்த்தருடைய சித்தமா? இல்லவே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் அவர் எப்படி உருவாக்கினார்? ஆதாமை மிகவும் நேசித்தார். ஆதாமை தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தார். ஆதாமுக்கு தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஆதாமை மிகவும் நேசித்ததினாலே தான் உருவாக்கின மிருகங்களையும் தான் உருவாக்கின பறவைகளையும் ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அதற்கு பெயரிடும்படி சொல்லுகிறார். பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் மிருகத்திற்கும் மற்ற பறவைகளுக்கும் பெயர் சூட்டும்படிக்கு ஆதாமிடத்திலே கொண்டு வருகிறார். அத்தனை அதிகமாய் மனிதனை நேசித்தார். இப்பொழுதும் நேசிக்கிறார், இனிமேலும் நேசிப்பார். இந்த மனிதர்களுக்கு கர்த்தர் ஒரு விஷயத்தை கொடுத்தார். என்ன தெரியுமா? அது சுய சித்தம், ஃப்ரீவில். ஃப்ரீவில் என்று சொன்னால் அவன் நினைப்பதை செய்யலாம், அவன் எங்கே போனாலும் போகலாம். அவன் வந்து ஒரு ரோபோட் கிடையாது, மனிதன் ப்ரோக்ராம் பண்ணப்படுகிற ஒரு ரோபோட்ஸ் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க இப்போது ChatGPT மற்ற அநேக AI வந்துருச்சு. இதெல்லாமே மெஷின் லேர்னிங் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணுகிறாங்க. நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா அது போய் அது மெஷின் லேர்னிங் அதுக்கு என்ன ஃபீட் பண்ணியிருக்கிறாங்களோ அதை கொண்டு வந்து அதை ஆன்சராக கொடுக்கும். அதற்கு சுயமாக யோசிக்க தெரியாது. நீங்கள் கேட்குறத மாத்திரம் தான் சொல்லும். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெஸ்பாண்டிங் டு த கமாண்ட்மெண்ட்ஸ் யூ ஆர் கிவிங். நீங்கள் வாட் த கமாண்ட்ஸ் யூ ஆர் கிவிங் தெம். நீங்கள் என்ன கமாண்ட் கொடுக்குறீங்களோ, என்ன நீங்கள் அதுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதை மாத்திரம் தான் சொல்லும். நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் தப்பாக இருந்துச்சுன்னா, நீங்கள் கொடுக்குற கமாண்ட் தப்பாக இருந்துச்சுன்னா அதோட ஆன்சரும் தப்பாக தான் இருக்கும். தெய்வ ஜனமே, ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு மிருகத்தை போலவோ அல்லது ஒரு ரோபோட்ஸை போல படிக்கலை. கர்த்தர் நம்மை சுய சித்தத்தை உடையவர்களாக நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். 2 காரியத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தோட முடியவில்லை, இப்பொழுதும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியையும் நமக்கு முன்பாக. கர்த்தரை தெரிந்து கொள்வது நாம் நன்மையானதை தெரிந்து கொள்கிறோம். நாம் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது நாம் நரகத்திற்கு போகிற வழியை எடுக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவர் ஒரு நாள் நம்மை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். God will never force us. God will love us instead. அன்பின் நிமித்தமாக அன்பினாலே நம்மை அவர் கட்டி இழுக்கிறார். வேதத்திலே ஒரு இடத்திலே சொல்லுகிறது, அவர் அன்பின் கயிறுகளாலே கட்டி இழுக்கிறாராம். அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும்
அவருடைய அன்பின் கயிறுகளாலே கட்டி இழுக்கிறார். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து படிப்போமா இந்த வசனத்தை ஒரு முறையாக? மாஷாந்தா ரபாஷே லேப்ராதா ஹேரெபே ஷேகே லியாதோரோஷ் எல் பரோட்டோ ஷியாந்தா ரபாஷியாரா. நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தேவன் எப்பொழுதும் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். யாராவது ஒருவர் என்னை நேசிப்பாங்களா, யாராவது ஒருவர் என்னை புரிந்து கொள்வார்களா என்று சொல்லி பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுத்தார். அவர் பூமி எங்கும் உலாவி பார்க்கிறார், எங்கேயும் சுற்றி பார்க்கிறார். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ஆன்லைனில் இந்த ஜெபத்தில் நீங்கள் காலையில் வந்து இந்த ஜெபத்தில் உட்கார்ந்து இருப்பதற்கு நீங்கள் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க. யூ ஆர் சாக்ரிஃபைசிங் யுவர் ஸ்லீப், யூ ஆர் சாக்ரிஃபைசிங் சம் குட் மோமெண்ட்ஸ். சில பேர் இந்த நேரத்தில் அவங்க வேறு ஏதாவது ஒரு காரியங்களை அவங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம், அல்லது அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கலாம். பட் அதெல்லாம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க பாருங்கள். அதுதான் நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்கிறதுக்கு அர்த்தமாக இருக்கிறது. யூ ஆர் கிவிங் யுவர் ப்ரைம் டைம். உங்களுக்கு உண்டான முதல் நேரத்தை, முதல் காணிக்கையை கர்த்தருக்காக கொடுக்குறீங்க. உங்கள் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கர்த்தருக்காக அவருக்கு நீங்கள் கனம் பண்ணுறீங்க. கர்த்தர் உங்களை எப்படி மறப்பார்? கர்த்தர் உங்களை எப்படி கைவிடுவார்? ஆபிரகாம் ஒருவனாய் இருந்த பொழுது ஆபிரகாமை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். ஆபிரகாமை உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். கர்த்தர் செய்தாரா? காட் அதை நிறைவேற்றி முடித்தாரா? கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்தார். காலங்கள் சற்று தாமதமானது. ஆபிரகாமுடைய சரீரம் பலவீனமானது. ஆபிரகாம் வயதானார். சாராளுடைய கற்பம் அது பலவீனமானது. சாராளுக்கு ஸ்திரீகளுக்கு உண்டாகிற வழிபாடு நின்று போனது. ஆனாலும் கர்த்தர் சொன்னதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் என்பதை அவர் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தங்கள், பிரதர் 10 வருஷமாக ஜெபிக்கிறேன், 5 வருஷமாக ஜெபிக்கிறேன், இன்னமும் எனக்கு நடைபெறலை. ஆபிரகாம் 25 வருஷம் வெயிட் பண்ணாரு. ஆனால் நான் உங்களுக்கு 25 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமாய் வாழ்ந்து கொண்டிருங்க. கர்த்தருடைய நேரம் வரும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பதை பார்த்து முழு உலகம் சந்தோஷப்படும். யோசேப்பின் ஆசீர்வாதத்தை பார்த்து தன்னுடைய சொந்தங்களும் தன்னுடைய அண்ணன்மார்களும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். யோசேப்புக்கு 17 வயதிலே கொடுத்த அந்த சொப்பனமும் தரிசனமும் யோசேப்புக்கு 31 வயதிலே 30 வயது வரும்பொழுது அந்த காரியம் நிறைவேறுகிறது. அதுவரைக்கும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. God will purge you, God will sanctify you. இன்னைக்கு சொல்லலாம், பிரதர் நான் டெய்லி ஜெபிக்கிறேன், நான் வேதம் படிக்க ப்ரேயர் பண்றேன், அது பத்தாது. இன்னும் கர்த்தரோடு நெருங்கி உறவாடுங்க. இன்னும் கர்த்தரோடு ஐக்கியமாயிருங்க. இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. ஹல்லேலூயா. என்னை தெரிந்தெடுத்த தேவன், என்னை அழைத்த தேவன், அவர் என்னை இதுவரை நடத்துகிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்பதிலே நான் விசுவாசிக்கிறேன். சூழ்நிலைகள் மாறும் பொழுது, மனிதர்கள் மாறும் பொழுது, காரியங்கள் மாறும் பொழுது, ஆனால் என்னை விட்டு மாறாத ஒருவர் என் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் மறந்து போகலாம், கர்த்தர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் காலங்களுக்கு சமயங்களுக்கும் அப்பாற்பட்டவர். இந்த பூமியில தான் நமக்கு டைம் இருக்கிறது. இந்த உலகத்துல வாழ்கிற நேரத்துல தான் நம்ம டைம்குள்ள பவுண்டா இருக்கிறோம். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது, சூரியன் உதிக்கும் பொழுது காலையில தொடங்குறது, அது அஸ்தமிக்கும் பொழுது மாலை ஆகிறது. சந்திரன் வரும் பொழுது அது இரவாகிறது. இப்படி காலங்களும் நேரங்களும் இந்த பூமியில இருக்கிறது. ஆனால் பரலோகத்திலே கர்த்தருடைய ஸ்தலத்துல ஒரு நாள் எத்தனை வருஷத்தை போல இருக்கிறது? 1000 வருஷத்தை போல இருக்கிறது. 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது. இந்த பூமியில நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக ஒரு செகண்ட் என்பதை நீங்க மறந்துட்டீங்களா?
நாம இந்த பூமியில வாழ்ற இந்த 100 வருஷம் 120 வருஷம், இட் இஸ் ஈக்குவல் டு சம் மைக்ரோ செகண்ட்ஸ், ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ் தான். டு யூ அக்ரி வித் மீ? அதை நீங்க நம்புறீங்களா? இந்த பூமியில நாம் 150 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 180 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, கர்த்தருக்கு நேரம் முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு அவர் நாட்களுக்குள்ளும் நேரத்திற்குள்ளும் அவர் கட்டுப்பட்டவர் அல்ல. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். He is omnipresent. He is El Shaddai. He is Jehovah Jireh. He is a mighty God. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், காலத்திற்கு அப்பாற்பட்டவர். ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடந்து போகும்பொழுது, ஆண்டவரே இந்த வருஷம் கடந்து போகுதே, இப்படி போயிட்டு இருக்கு, எனக்கு எப்போ நன்மை வரும்? Those who wait upon the Lord will soar high like an eagle. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டை அடித்து உயர எழும்புவார்கள். ஹalleluya, ஹalleluya. சில மைக்ரோ செகண்ட்ஸ் தான் நம்ம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 100 years is equal to some seconds. Don't forget that. அதை மறந்து போகாதீங்க. Wait for the perfect time. கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமாய் வாழ்ந்து கொண்டிருங்க. கர்த்தர் ஆபிரகாமை எத்தனை வயதில் ஆசீர்வதித்தார், பிள்ளையை கொடுத்தார். ஆபிரகாம் 99 வயதா இருக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். பின்பு ஆபிரகாம் எத்தனை வருடம் வாழ்ந்தார் தெரியுமா? ஆபிரகாம் 175 வருடம் வாழ்ந்தார். ஆபிரகாம் 175 வயது வரைக்கும் வாழ்ந்தார். ஆபிரகாம் பேரனை பார்த்திருப்பார், ஏசாவையும் யாக்கோபையும் பார்த்திருப்பார். தேவ ஜனமே, இன்றைக்கு நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அவர் சொல்லுகிறதான காரியம், நான் உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். ஹalleluya. உன்னை கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் மனம் உடைந்து, ஒருவேளை பலவிதமான கேள்விகளோடு, பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு, நான் ஜெபத்திற்கு பதில் வரலையே என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். அந்த ஜெபத்தினுடைய பதில் உங்களுக்கு உண்டாகும். ஆனால் நீங்கள் பொறுமையோடு காத்திருந்த ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் சொல்கிறார் ஆபிரகாமோடு, நீ எனக்கு முன்பாக உண்மையும் உத்தமாய் நடந்து கொள். இன்னைக்கு அதே வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். கற்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பே அறிந்த தேவன், நம்மை பரிசுத்தம் பண்ணின தேவன், நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய யோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பேச்சை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிறதான காரியம், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்து எல்லா சடங்குகளையும் எல்லாவற்றையும் அவர் உடைத்தெறிந்து பிதாவோடு நாம் நேரடியாய் பேசுவதற்கு நமக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த ஒரு கிருபை கிடைத்திருக்கும் பாருங்க. எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ சந்ததி வாழ்ந்திருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக. ஆனால் நமக்கு அவரை எப்பொழுதும் அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்குதான அந்த புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் பிதாவாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்கிற காலத்திற்குள் இருக்கிறோம். We are in the era of Holy Spirit. பரிசுத்த ஆவி நிமித்தமாக அப்பா பிதாவை என்று அவரை அழைக்கிறோம். தேவ ஜனமே, இந்த நேரத்திலும் கூட ஒருவேளை எனக்காக கர்த்தர் இதை செய்து முடிப்பாரா, எனக்கு இது நடக்குமா, இந்த காரியம் எனக்கு கிடைக்குமா, எனக்கு விடுதலை உண்டாகுமா, எனக்கு சுகம் உண்டாகுமா, எனக்கு பிள்ளை கிடைக்குமா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, இந்த வீடு கட்டி முடித்து விடுவேனா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா என்று சொல்லி பலவிதமான யோசனை உங்களுக்குள் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னே கர்த்தர் பெயர் அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். வாட் யூ நீட் டு டூ, நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? மத்தேயு 6வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம்
33 ஷாந்தாதாராபாசே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். You belong to another kingdom. I belong to another kingdom, the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். We do not belong to this world. We do not belong to the authority of this world. We belong to the authority of the heaven. பரலோக தேவனுடைய அந்த அதிகாரத்திற்கு கீழ் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். Always seek the Lord. உங்க வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன்னே நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பிறகு வீட்டை விட்டு வெளியே போங்க. Always seek the Lord. Always seek the Lord. நானும் என்னுடைய மனைவியும் கடந்த 1 வருஷமாக வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன்பாக almost 99% times, almost every day ஜெபம் செய்து தான் வெளியே போறோம். We pray and we go out of the house. ஏன் தெரியுமா? ஜெபித்துட்டு போகும்பொழுது கர்த்தர் அவர் நம்மை பாதுகாக்கிறார். Sometimes we should think, நம்முடைய சுய சித்தத்தின்படி நாம் எதனா நம்ம செய்கிறோம். கர்த்தர் சொன்னாரா, கர்த்தர் செய்ய சொன்னாரா, செய்யுங்க. நாங்க ஜெபிப்போம். பிறகு Psalms 91 சங்கீதம் 91 அது நாங்க சொல்லுவோம், மனப்பாடமா சொல்லுவோம். சங்கீதம் 91 சொன்னதுக்கு பிறகுதான் நாங்க வீட்டை விட்டு வெளியே போவோம். We pray and we will say entire Psalms 91. தேவஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குரிய காரியத்தை நாம் தேட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். We belong to the kingdom of God. How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகள் என்று சொல்லி? ஹல்லேலூயா. பிரதர் கர்த்தரினோடு பேசினார். இது எனக்குரிய வார்த்தை. நான் இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு மேலான காரியத்தை வைத்திருக்கிறார். எனக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் என்னுடைய வியாதி நீங்கிவிடும் என்று சொல்லி நினைத்தால் 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இன்றைக்கு நீங்களும் நானும் நான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடினால் போதும், நான் கர்த்தரை பிடித்து கொண்டால் போதும், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். I belong to the another kingdom. I belong to the King of Kings. I belong to the Lord of Lords என்று சொல்கிறவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஷாந்தா தாராபாஷே லேபா ராகா தூராபாஷே. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, எல்லாரும் ஏறக்குறைய எல்லாரோடும் கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். You have a great almighty God. உங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க எதை குறித்து கவலைப்படுறீங்க? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். The children are the inheritance of the Lord. கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். ஒருவேளை எனக்கு சொந்த வீடு இல்லை, ஒருவேளை எனக்கு வேலை இல்லை, ஒருவேளை எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய ராஜ்யத்தை உண்மையாய் தேடுங்க. ராஜ்யத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தோடு வேதனை இருக்காது. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் அது நமக்கு வேதனை கொடுக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பூமியையே நமக்கு கொடுத்திருக்கிறார். We need to rule. We need to have dominion over this earth. இந்த பூமியை நாம் ஆட்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட படைக்கப்பட்ட ஜனங்கள் நாம். இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் கேட்பது தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு பதிலாக டேக் யுவர் பொசிஷன். உன்னதத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்க அந்த ஸ்தானத்திலே போய் உட்கார ஆரம்பிங்க. Go and sit in the highest places. Go and seek the Lord always. Take your throne. You are dethroned in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. ஆதாம் கொடுத்து விட்டான். ஆனால் மறுபடியும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை மறுபடியும் கொடுத்து you belong to the kingdom of God. நீ இந்த பூமியை ஆளுகை செய் என்று சொல்கிறார். ஷாந்தரபா ஷேகே தியாராஷ் ரேமா ஷேகேலே. கர்த்தர் உங்களை
தீர்க்கதரிசியாக கட்டளையிடுகிறார். கமாண்ட் யுவர் செல்ஃப். நீங்க இதை குறித்து கர்த்தருக்கு செய்து முடிப்பார் இயேசுவின் நாமத்தினால. என் வாழ்க்கையில் இது நடக்கும், என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்து தீரும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க. கமாண்ட். கர்த்தர் இதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். when it will come to pass, அது எப்ப நடக்கும் தெரியுமா? நீங்கள் பரிசுத்தம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது, உங்களுக்கு உண்டான அந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் சொல்லுவது பூமியிலே கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? God is good. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். நீர் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்திருக்கிறேன். நீர் என்னை தாயின் கற்பத்திலிருந்து உருவாகும் முன்னே என்னை அறிந்திருக்கிறீர். நான் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே என்னை பெயர் அறிந்திருக்கிறீர். என்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டதற்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த சகோதர சகோதரிகள், ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் பேசினீர். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில நீர் மேலான திட்டத்தை வைத்திருக்கிறீர். நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவைகள் மேலானவைகள் என்பதை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆழமாய் பதிந்து முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட உதவி செய்யுங்க. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இருதயத்தை ஆழமாய் பதிந்து 30, 60, 100 பலன் தரட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்திலே வராது இருக்கிற, ஆஃப்லைன்ல பார்க்க போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. Lord bless them, sanctify them Lord. ஆசீர்வதிப்பீராக. பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் மகிமைப்படுவீராகப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். Let your name be glorified Lord. Let your name be glorified. உமக்கு நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. இந்த வசனம் இருதயத்துக்குள்ளே ஆழமாய் விதைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பரமண்டலத்திற்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் உங்களை காண்கிற தேவன், உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் உங்களை தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அறிந்திருக்கிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் கர்த்தர் உங்கள் ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.